வணக்கம் தோழி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிகிட்ருக்க ஒவ்வொரு பெண்ணுமே இந்த நாளை மட்டும் மறக்கவே கூடாது. அதுதான் ஓவுலேஷன் டே. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுக்கு ரொம்பவே பொதுவான காரணம் ஓவுலேஷன் டே தெரியாமல் போகிறது தான். ஒரு சிஸ்டர் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க, அக்கா ஓவுலேஷன் டேவை தவிர்த்து மற்ற நாளில் இணைந்தால் கரு உண்டாகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓவுலேஷன் டே தவிர்த்து நம்ம மற்ற நாள் இணையும் பொழுது கரு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். ஒருவேளை உங்களுக்கு ஓவுலேஷன் நாளைக்கு நடக்குது, நீங்கள் இன்றைக்கி இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதற்குண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. அதாவது ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே இன்றைக்கி ஓவுலேஷன் ஆகிடுச்சு, நான் நாளைக்கு தான் இணைந்தேன், இப்போ எனக்கு ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா ஓரளவுக்கு தான் இருக்குன்னு சொல்ல முடியும். ஒரு 40 to 50% தான் நமக்கு ப்ரெக்னென்சிக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல முடியும். ஓவுலேஷன் எப்போ ஆகுதோ அந்த நாளை நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்பவே அவசியமானது. அப்படிப்பட்ட அந்த ஓவுலேஷன் டேவை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது? ரெகுலர் பீரியட், இர்ரெகுலர் பீரியட் ரெண்டு பேருமே எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெகுலர் பீரியட் இருக்கவங்களுக்கு ஓவுலேஷன் டே கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். உங்களுக்கு ஒரு 30 நாட்களுக்குள்ளே பீரியட் ஆகும், 28 நாட்களுக்குள்ளே பீரியட் ஆகும் அப்படின்னா உங்களுடைய பீரியடுடைய மிடில் சைக்கிளில் உங்களுக்கு ஓவுலேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கு. அதாவது பீரியட்ஸான ஒரு 13th டேலேருந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ 1வது தேதி உங்களுக்கு பீரியடான ஃபஸ்ட்டு டே அப்படின்னா 13வது தேதியில் இருந்து 17வது தேதி வரைக்கும் நீங்கள் இணைந்து இருக்கணும். அப்போது 13, 14, 15, 16, 17 இந்த 5 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு ஓவுலேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தினமும் இந்த 5 நாளில் சேர்ந்து இருக்கணுமாக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் கூட நீங்கள் இருக்கலாம். அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் சேர்ந்து இருந்துக்கலாம். ஓவுலேஷன் டேயில் 3 முறை 4 முறை இணையணும்னு சொல்கிறாங்களே, உண்மையா? இந்த கமெண்ட்டும் நான் ஒரு முறை பார்த்துருந்தேன். அப்படிலாம் எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் ஒரு முறை இணைந்தீங்கனாலே போதுமானது. நீங்கள் இணைந்த பிறகு ஒரு 20 நிமிடத்துலேருந்து ஒரு 30 நிமிடம் வரைக்கும் நீங்கள் படுத்திருந்தீங்கனாலே போதும். உடனே எழுந்து நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு இல்லாமல் நீங்கள் அப்படியே படுத்திருந்தீங்கனாலே போதுமானதாக இருக்கும். அதே போல் இந்த ஓவுலேஷன் டைமில் இந்த எக் ஒயிட் மியூக்கஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த எக் ஒயிட் மியூக்கஸ் என்ன நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு கருப்பையில் கரு முட்டை வரைக்குமே விந்தணுக்கள் ஈஸியாக ஸ்விம் பண்ணி உள்ளே போகிறதுக்கு இந்த வஜைனல் மியூக்கஸ் எக் ஒயிட் மாதிரி இருக்கக்கூடிய பிசுபிசுப்பு தன்மையுடைய இந்த ஒரு திரவம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த திரவம் ஒரு பெண்ணுக்கு ஓவுலேஷன் டைமில் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கரு உண்டாகிறதுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் வரலாம். ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னும் பொழுது விந்தணுக்கள் வஜைனாலே இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு பாடி ஹீட் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல வெண்டைக்காய் தண்ணி, எள்ளு, வால்நட், பாதாம் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வஜைனல் மியூக்கஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாத்தையுமே தாண்டி தண்ணி நீங்கள் சரியாக குடிக்க மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளூயிட் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ தண்ணி நிறைய குடிங்க. உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்டை எப்போவுமே சுகாதாரமாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது ரெகுலர் பீரியட் இருக்கவங்களுக்கு பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்தது இர்ரெகுலர் பீரியட் இருக்கவங்க உங்களுக்கு ஒரு 40-45 நாளில் பீரியட் ஆகும் அப்படின்னு. எந்த நாளில் உங்களுக்கு பீரியட் ஆனாலும் சரி, ஒரு 50 நாட்கள் ஆகும், 40 நாட்கள் ஆகும், எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுடைய டேட்லேருந்து நீங்கள் அந்த 40 டேஸை கவுண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த 40th டேட் இருக்கு இல்லையா, அதாவது உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிற இந்த டேட்டில் தான் எனக்கு பீரியட்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இந்த டேட்டில் எனக்கு பீரியட்ஸ் ஆகிடும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த டேட்லேருந்து ரிவர்ஸில் எண்ணிட்டு போங்க. ரிவர்ஸ்லேருந்து 15வது நாள் அந்த நாளில் உங்களுக்கு ஓவுலேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு சிம்பிள் டிப்ஸ் ஒன்று நான் சொல்கிறேன். ஒரு சிஸ்டர் இது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கமெண்ட் நான் படிச்சிருந்தேன். வேறு எதையுமே நான் ஃபாலோ பண்ணலக்கா, இர்ரெகுலர் பீரியட் தான். நான் ஃபாலோ பண்ண ஒரே விஷயம் பீரியடான 9th டேலேருந்து அடுத்த பீரியட் டேட்டுக்கு ஒரு 7 டேஸ்க்கு முன்னாடி வரைக்குமே ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நான் இணைஞ்சிருந்தேன். இதுதான் எனக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த ஒரே விஷயம். மற்றபடி நான் ஃபுட்டு மாற்றலை, எந்த டயட்டையும் நான் ஃபாலோ பண்ணலை. இந்த ஒரு விஷயமே எனக்கு லைஃப்பில் ஒரு மிராக்கிள் மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இர்ரெகுலர் பீரியட் இருக்கும்போது நமக்கு எப்போ தான் இந்த ஓவுலேஷன் ஆகுதுன்னே நம்மளால் அக்யூரேட்டாக நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்பொழுது நம்ம ஸ்கேன் மூலயமா தெரிஞ்சுக்கிறோம். வீட்டிலேருந்தே ட்ரை பண்ணும்பொழுது
பொழுது நம்மளால் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். நம்ம வந்து ஓவலேஷன் கிட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட ஒருவேளை நமக்கு எல்ஹெச் ஹார்மோன் அதிகமாக இருக்குது, அதனால தான் நமக்கு இர்ரெகுலராக இருக்குன்னா அந்த கிட்டில் நம்ம எப்போ செக் பண்ணாலுமே பாசிட்டிவ்னு தான் வரும். ஸோ நமக்கு ஓவலேஷன் டேவை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஸோ நான் சொல்கிற ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய பீரியட்ஸ் இந்த டேட்டில் தான் எனக்கு பீரியட்ஸ் ஆகும்னு நினைக்கக்கூடிய அந்த டேட்டில் இருந்து ரிவர்ஸ்லேருந்து ஒரு 15 டேஸ் எண்ணிட்டு போயிட்டு அந்த 15th டேயில் நீங்கள் இணைந்துருங்க. அந்த 15th டே மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள், அந்த 15th டேக்கு அடுத்து ஒரு 2 நாள், மொத்தம் அப்போ 5 டேஸ் நீங்கள் வந்து இணைஞ்சிருக்கிற மாதிரி பார்த்தீங்கனாலே சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும். இல்லை நம்ம சிஸ்டர் சொன்ன மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நீங்கள் இணைஞ்சிங்கனாலும் சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரொம்ப இர்ரெகுலராக இருக்குது, 50 நாளுக்கு ஒரு முறை தான் பீரியட் ஆகுது, 60 நாட்களுக்கு ஒரு முறை தான் பீரியட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் ஆகுதானே நமக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். ஃபஸ்ட்டு உங்களுடைய பீரியட் சைக்கிளை ரெகுலரைஸ் பண்ணுங்கள். வெந்தய டீ வந்து எடுத்துக்கிறது உங்களுடைய பீரியட் சைக்கிளை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும், கருமுட்டை வளர்ச்சிக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ காலையில் எம்டி ஸ்டமக்கில் வெந்தய டீ, வாக்கிங், இது ரெண்டுமே உங்களுடைய பீரியட் சைக்கிளை நார்மல் ஆக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேவையில்லாத கொழுப்பை கரைக்கும், ப்ரெக்னென்சிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா பீரியட் வந்து ரெகுலர் ஆயிடுச்சு அப்படின்னாலே கருமுட்டை வளர்ச்சியில் பாதிப்பு இருக்காது. ஸோ உங்களுக்கு ஓவலேஷன் ப்ராப்பராக நடந்துடும், கருவும் வந்து சீக்கிரமே தங்கிடும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.